விஜய் சேதுபதி சார் என்ன சார் ஜோடி ஜோடியா சுத்துறாங்க, கேமே ஆடல அப்படிங்கிற மாதிரி பல பேரோட போட்டோவை உங்களோட ப்ரோமோல காட்டுறீங்க. அதே நேரத்தில் உங்களோட நண்பர் பிரஜின், சாண்ட்ரா இவங்களோட போட்டோ அதுல வரவே இல்லையா சார்? அவங்க மட்டும் தனித்தனியாவா சார் கேம் ஆடிட்டு இருக்காங்க? சரி சார், அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்லயாவது எதையாவது கிழிச்சாங்களா? எதையும் கிழிக்கலையே. என்ன சார் ப்ரோமோல கூட பிரஜின், சாண்ட்ராவோட பிக்சர் வரலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்க, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னெல்லாம் விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோ போறவள விஜய் சேதுபதி வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னதான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்து உங்க எல்லாரையுமே பிரிச்சு வச்சாலுமே நீங்க உங்க ஜோடியை தேடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரங்களில் ப்ரோமோ கட்ல வியானா எஃப்ஜே பின்னாடி சுத்துறது, அதே மாதிரியே கமர்தீனை பொறுத்தவரை காத்து வாக்குல ரெண்டு காதல் பண்ணிட்டு இருக்காருல்ல, அதாவது பாரு கூடயும் அரோரா கூடயும் சுத்துறது, இதை எல்லாமே சின்ன சின்ன கிளிப்ஸா வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சண்டை போடுறதுக்குமே யாரு கூட சண்டை போடணும் அப்படிங்கறத முடிவு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது விக்ரம காட்டுறாங்க. ஆமாங்க, இந்த விக்ரம பொறுத்தவரை எஃப்ஜே வியானாவுக்கு மாமா வேலை பார்த்தான், அது ஒரு கரையில இருந்தாலுமே அவனை பொறுத்தவரை அவனோட முழு நேர டார்கெட் பாரு மட்டும்தான். பாருவுக்கு எதிராக நான் மட்டும்தான்டா பேசுவேன், எனக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை விக்ரம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே விக்ரம் சூப்பர், விக்ரம் மாசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிற பல பேருமே விக்ரம் பண்ற வக்கரமான வேலைகள் எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாருக்கு எதிராக பேசிட்டான்பா, அவன் தான் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி கதறி இருக்காங்க. அந்த வகையில இந்த ப்ரோமோல விக்ரம காட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கான எபிசோட்ல விக்ரமுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படினே சொல்லலாம். அதே நேரத்தில் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஜோடி ஜோடியா சுத்துறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதே நேரத்தில் ஜோடி ஜோடியா சேர்ந்து சுத்துறதுக்காக இருந்தாலும் உங்களோட ஜோடியை நீங்களே தேடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. அந்த நேரம் எஃப்ஜே வியானா இந்த ரெண்டு பேரையும் போட்டு போட்டு காட்டுறாங்க. அதாவது இந்த வார்த்தை பொறுத்தவரை மாமா விக்ரம் சொன்னதின் அடிப்படையில் வியானா எஃப்ஜே காதல் பண்ற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாங்க. டிராமா மட்டும் இல்லங்க, என்னமோ காஜி பிடிச்சு சுத்துற மாதிரி தான் வியானா எப்பவுமே எஃப்ஜே பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இத பத்தி கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோ கட்ல காட்டுறாங்க. கண்டிப்பா அதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அப்படி பார்த்தா எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி பொறுக்கித்தனத்தை தான் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல ஆதிரை பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான், ஆதிரை வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரம்யா ஜோவை ட்ரை பண்றான். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அரோரா கிட்ட கடலை போடுறான். அதே மாதிரியே திவ்யா கிட்ட ட்ரை பண்றான். இப்போ கடைசியா வியனா கூட சுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி எஃப்ஜே பொறுத்தவரை முதல் வாரத்துல இருந்து இதே மாதிரியான கேவலமான வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, அக்கா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்ற கண்ணியோட கழுத்தை தான் கடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். இதை பத்திலாம் விஜய் சேதுபதி கேட்பாரு அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னா நம்ம தான் முட்டாள் அப்படின்னே சொல்லலாம். அதை கேட்கறதுக்கான வக்கு விஜய் சேதுபதிக்கு கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, வக்கு இல்லையா அப்படிங்கிற வார்த்தை விஜய் சேதுபதியை பொறுத்தவரை நார்மலைஸ் செய்யப்பட்டுருச்சு. அதனால விஜய் சேதுபதிக்கு அதை கேட்கறதுக்கு வக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத எபிசோட் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். அதே மாதிரி விஜய் சேதுபதி இந்த வாரம் தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தருதலை இருந்தானப்பா, அவனை காணவே இல்லையே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, எந்த இடத்துலயுமே தலையை காணலையே, தலை எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தேடுவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த முதல் ப்ரோமோல பேசியிருக்காரு. அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை எஃப்ஜே அப்படிங்கிற போரிக்கைக்கு ரோஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த ப்ரோமோல காட்டியிருக்காங்க. கண்டிப்பா எஃப்ஜேக்கு ரோஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தும். ஆமாங்க, இந்த வாரத்தை பொறுத்தவரை ஸ்கூல் டாஸ்க்ல வார்டனா பார்வதி, எஃப்ஜே இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இவங்களுக்கு அதிகப்படியான வேலைகள் இருந்துச்சு. எல்லாருக்கும் சமையல் சமைச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரியே ஹாஸ்டல்ல மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரியே வெஷல் வாஷிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட பொறுப்பா தான் இருந்துச்சு. ஆனா எஃப்ஜே பொறுத்தவரை எந்த வேலையும் செய்யல. அவனை பொறுத்தவரை என்னதான் தலையா இருந்தாலும் தூங்குறதுக்காகவே தலையானாம் போல. எப்ப பாருங்க ஏதாவது ஒரு மூலையில பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு தூங்குறது மட்டும்தான் எஃப்ஜேயோட வேலை. மற்றபடி மீதமுள்ள நேரங்கள்ல வியானா கூட சேர்ந்து காஜி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தான். வேற எதையுமே எஃப்ஜே இந்த வாரம் புடுங்கவே இல்லை. அதே நேரத்துல வார்டனா இருந்த பாரு இந்த வாரம் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பரா பண்ணாங்க, எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க. அதே மாதிரியே மாணவர்களா பெர்ஃபார்ம் பண்ண சொன்னா பொறுக்கித்தனம் பண்ண 10 பேரையுமே ஒத்தால ஹேண்டில் பண்ணாங்க பார்வதி. கண்டிப்பா பார்வதிக்கு இன்னைக்கான எபிசோட்ல அதற்கான அங்கீகாரம் விஜய் சேதுபதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் ரசிகர்களோட எண்ணமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவரோட பகையெல்லாம் ஒதுக்கி வச்சு பார்வை பாராட்டுவாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்ல எந்தெந்த பிரச்சனைகளை பத்தி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி அதை பத்தி கேள்வி கேட்கல அப்படின்னா கண்டிப்பா என்ன சார் இதெல்லாம் கேட்கறதுக்கு வக்கில்லையா அப்படிங்கிற மாதிரி நம்மளே வீடியோ பதிவு பண்ணி விஜய் சேதுபதிக்கு போடுவோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.